நம்ம கருப்பு மற்றும் வெள்ளை மருமகள் கதை கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். ஒரு ஊர்ல சாந்தா தேவி அப்படின்றவங்களுக்கு 2 மகன்கள் இருந்தாங்களாம். அவங்க 2 பேத்துக்கும் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. மனோஜோட வைஃப் பேரு சுஷாந்திகா, சுரேஷோட வைஃப் பேரு மோனிகா. சுஷாந்திகா ரொம்பவே கருப்பாவும் அழகா அன்பா இருப்பா. கருப்பா இருந்தாலும் அவ அழகா தான் இருப்பா. மோனிகா ரொம்பவே ஃபேரா, வெளிப்படையா, ஜாலியா பேசுற ஒரு டைப். ஆனா சாந்தா தேவிக்கு அந்த கருப்பா அழகா இருக்கிற மருமகளை பிடிக்காது. வெள்ளையா அழகா இருக்கிற மருமகளை தான் பிடிக்கும். அவங்க எல்லாங்களுக்கும் அவங்க மோனிகாவை தான் முன்ன கூப்பிட்டு வந்து எல்லாம் செய்வாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அப்போ மோனிகா சுஷாந்திகா கிட்ட, அக்கா அக்கா இங்க பாத்தீங்களா, நீங்க எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க அலங்காரம் பண்ண? பாருங்க, எல்லாரும் கிளம்பி வண்டியிலேயே உட்காந்துட்டாங்க, நீங்க தாங்க லேட் பண்றீங்க அப்படின்னு மோனிகா சுஷாந்திகா கிட்ட சொன்னாங்க. அதுக்கு சுஷாந்திகா, நீ போ மோனிகா, நான் கிளம்பிட்டே இருக்கேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். நீங்க பாத்தீங்களா சுஷாந்திகா அக்கா, நானு மேக்கப்பே போடல, ஜஸ்ட் புது ட்ரெஸ் மட்டும் போட்டு வந்துட்டேன். ஆனாலும் நான் பார்க்க அழகா சீக்கிரமா கிளம்பிட்டேன். நீங்க எவ்வளோ நேரம் மேக்கப் போட்டும் அந்த அளவுக்கு என்னை விட அழகா இல்லை அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு அவளும் போயிட்டா. அப்போ சுஷாந்திகாவோட ஹஸ்பண்ட் வந்து, கவலைப்படாத சுஷாந்திகா, ஒரு நாள் கண்டிப்பா மோனிகா உன்னை புரிஞ்சுப்பா. அப்படி புரிஞ்சுக்கிட்டா எனக்கும் சந்தோஷம்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சுஷாந்திகாவும் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் அவங்களுடைய மாமியார் சாந்தா தேவி கிட்டையும் சொல்றதுக்கு வந்தாங்க. சொன்ன பிறகு சாந்தா தேவி, ஓஹோ அப்படியா, சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி மோனிகாவும் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இத அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் சாந்தா தேவி கிட்டையும் சொல்ல வந்தாங்க. அத்தை அத்தை, நீங்க பாத்தீங்களா, நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். அடி என் செல்ல மருமகளையே, உனக்கு நான் பிடிக்கும்னு லட்டு பண்ணியிருக்கேன், இந்த இந்த சாப்பிடு. என்னது இது, எனக்கு இது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா, எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கோவமா பேசிட்டு ரூம்குள்ள போயிடுறான். மறுநாள் சுஷாந்திகா மோனிகா கிட்ட, மோனிகா மோனிகா இன்னைக்கு நீ டிஃபன் பண்ணிடு, நான் போய் துணி துவைக்கிறேன் இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத சாந்தா தேவி பார்த்துட்டு, ஏய் சுஷாந்திகா, மோனிகால எந்த வேலையும் செய்ய மாட்டா, நீயே டிஃபனும் பண்ணிட்டு துணியும் துவைச்சிரு, அவெல்லாம் எந்த வேலையும் பார்க்க மாட்டா அப்படின்னு ரொம்ப கோபமா அவளை திட்டிடுறாங்க. இதை பார்த்த மனோஜ், கவலைப்படாத சுஷாந்திகா, கண்டிப்பா அம்மா உன்னை ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. சரிங்க, அப்படி புரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சுஷாந்திகா மனோஜ் கிட்ட சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க. ஆனா மோனிகா நல்லா வீட்ல படுத்துட்டு டிவி பார்த்துட்டு பாதாம், பிஸ்தா, பால்னு எல்லாம் குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சுஷாந்திகாவுக்கு லேபர் பெயின் வந்துருது. இதை பார்த்த மனோஜ் குடுகுடுன்னு ஓடி போய் சாந்தா தேவி கிட்ட, அம்மா அம்மா, இந்த மாதிரி சுஷாந்திகாவுக்கு லேபர் பெயின் வந்துச்சு, சீக்கிரமா வாங்கம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சாந்தா தேவி, என்ன லேபர் பெயின் அந்த மாதிரி எந்த பெயினும் கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே கொஞ்ச நேரம் கழிச்சு சுரேஷும் வந்து, அம்மா அம்மா, மோனிகாவுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு, சீக்கிரமா வாங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்றாங்க. என்னது அப்படியா, ஏ சீக்கிரமா கார் புக் பண்றா, நம்ம வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டர் டாக்டர், இதோ நாங்க வந்துட்டே இருக்கோம், நீங்க எங்கேயும் போயிடாதீங்க
அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் போனாங்க. இந்த நேரம் மனோஜும், "வா சுஷாந்திகா, நம்மளும் அதே ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு 2 பேரும் ஒரே நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அவங்க 2 பேத்தையும் ஒரே லேபர் வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வெளில வந்து, "இங்க பாருங்க, உங்களுக்கு அழகான 2 பேத்திங்க பொறந்திருக்காங்க." "ஓ! வாங்க வாங்க டாக்டர். ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னீங்க." அப்படின்னு சாந்தா தேவி டாக்டர் கிட்ட சொன்னாங்க. "இங்க பாரு மனோஜ், நான் அப்பவே சொன்னேன்ல, நீ மட்டும் ஒரு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கும். இங்க பாத்தியா, உன் குழந்தை கொஞ்சம் கருப்பா அழகா இருக்கு." அப்படின்னு சாந்தாதேவி மனோஜ் கிட்ட சொன்னாங்க. டாக்டர், இல்ல இல்ல அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கருப்பா அழகா இருக்கிற குழந்தை தான் மோனிகாவோடது. இந்த வெள்ளையா அழகா இருக்கிறது சுஷாந்திகாவோடது. என்ன டாக்டர் சொல்றீங்க? கண்டிப்பா அப்படி இருக்கவே இருக்காது. நீங்க நம்பலனா குழந்தைங்க கையில இருக்க டேக பாருங்களேன். அதுல அவங்க அம்மா பேர் எழுதியிருக்கும். என்னது? அப்படியா? என்னால நம்பவே முடியலையே! அப்படின்னு அவங்க டாக்டர் கிட்ட சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2 குழந்தைங்களுக்கும் பேர் சூட்டு விழா இருந்தது. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் சுஷாந்திகாவோட குழந்தைய பார்த்துட்டு, "அடடே! அந்த வானத்துல இருக்க நிலாவே அந்த சுஷாந்திகா குழந்தையா பிறந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கா" அப்படின்னாங்க. இது கேட்ட மோனிகா கொஞ்சம் வருத்தப்பட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுஷாந்திகா, யாரோட குழந்தையும் அப்படி சொல்லாதீங்க. எல்லாமே குழந்தைங்க தான். அத நம்ம வளர்க்குற விதத்துல தான் இருக்கு. இப்படின்ற வார்த்தைகளை கேட்ட உடனே சாந்தா தேவியும், மோனிகாவும், ச்சே! நம்ம பண்ணது எவ்வளோ தப்பு. இப்பவே போய் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம பண்ணது ரொம்ப தப்பு. இப்பவே போய் சுஷாந்திகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்படின்னு 2 பேரும் போய் சுஷாந்திகா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, கருப்பு, வெள்ளை அப்படின்றது வெறும் வெளித்தோற்றம் தான். நம்ம அதை வச்சு யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க மனசுல இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை கண்டு தான் நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணணும். தேங்க் யூ. பாய் பாய்.